அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ், சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்ப்போம். சரியா? சோ இதுல பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட், அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. பர்சன்டேஜ் அப்படின்றது பர் சென்டம் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்தது. பர் சென்டம். சோ இதுல நமக்கே தெரியும் சென்டம் அப்படின்றது என்ன, 100. கரெக்டா? சென்டம்னா 100 தான் சொல்லுவோம். கரெக்டா? செஞ்சுரி அப்படின்றதையும் 100 தான் சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த சென்டம் அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க, பெர் சென்டம்னு சொல்றாங்கல்ல, பெர் 100. அதான் அதுக்கு மீனிங், பெர் 100, 100க்கு. சோ எவ்வளவு பெரிய நம்பர் தான் கொடுத்தோம், அதை 100க்கு மாத்தினா என்ன வரும், இவ்வளவுதான் கேள்வி. சரியா? பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம், பெர் 100. இல்ல தெளிவா இருங்க. சரியா? சோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் பா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ், இது எல்லாமே. இப்போ ஊருல நம்ம தாத்தா பாட்டிங்க அந்த காலத்துல எல்லாம் 100க்கு 2 ரூபாய் வட்டி, 100க்கு 4 ரூபாய் வட்டி, இப்படிதான் சொல்லுவாங்க. சோ எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அதை 100க்கு தான் கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் இத நான் என்னன்னு சொல்றேன், பர் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இது எல்லாமே பேசிக்ஸ். சோ இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். கன்வெர்ட் 42/56 2% அப்படின்னு கேக்குறாங்க. 42/56 சதவீதமாக மாற்றுக. சோ இத சதவீதமா மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். மொத்தம் 100% இல்ல, கரெக்டா? இத 100 மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு இது பர்சன்டேஜா மாறும். இத நான் 7ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா 6 முறை, இது 7ஆம் வாய்ப்பால்ல 8 முறை, 2ஆம் வாய்ப்பால்ல இது 3 முறை, இது 4 முறையா? 4 டேபிள்ல 4 1s are 4, 4 25s are 100. சோ 3ஐயும் 25ஐயும் பெருக்குனா 75% அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. சரியா? சோ ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயம் இப்ப இங்க என்ன செய்யறாங்க, கன்வெர்ட் the 5% into fraction அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ 5% பின்னமாக மாற்றுக. சோ என்னன்னா பின்னம் அப்படின்றது என்னங்க, 5% கொடுக்குறாங்க. இத பின்னம்னா p/q ஃபார்ம்ல சொல்லணும், மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வர மாதிரி. சரியா? சோ அப்ப என்ன செய்யணும்னா பர்சன்டேஜை எடுக்கணும்னு வைங்களேன். இந்த பர்சன்டேஜ் எனக்கு வேணாம் அப்படின்னா 100 டிவைட் பண்ணணும். சரியா? சோ 5 1s are 5, 5 20s are 100. சோ 1/20 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், convert the given decimal into percentage 0.85 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 0.85 என்ற தசம எண்ணை சதவீதமாக மாற்றுக. எப்பவுமே ஒரு தசம எண்ணை சதவீதமா மாத்தணும் அப்படின்னா 100 பெருக்கணும். சோ 100 பெருக்கும் போது என்ன ஆகும், 0 மல்டிப்ளை பண்றேன்னா இது எல்லாமே 0வா, அகைன் 0 மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே 0வா, 1 மல்டிப்ளை பண்ணும்போது 185s are 85. சோ 0 0 5 8 இதுதான் வருதா? பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்காப்பா. இந்த 2 நம்பரை கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 85 அப்படின்னு வரும். சரியா? சோ 85% அப்படின்றது ஆன்சர். பாருங்க, நம்மள கன்ஃபியூஸ் பண்ணவே 8.5 0.85 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரியா? தெளிவா புரிஞ்சுங்க. பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னா 100, அதாவது தசம எண்ணா இருக்குன்னா அதை 100 மல்டிப்ளை பண்ணும். சரியா? மல்டிப்ளை பண்ணாதான் அது பர்சன்டேஜா மாறும். சோ 85% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இப்ப இதே क्वेश्चन 85% டெசிமல்ல மாத்துங்க, அதாவது தசம எண்ணா மாத்துங்கன்னா என்ன செய்வீங்க, நான் இப்பதான் சொன்னேன், பர்சன்டேஜை எடுக்கணும்னா 100 டிவைட் பண்ணணும். கரெக்டா? 100 டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.85 வரும். அதாவது 100ல 2 0 இருக்குப்பா, கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 0.85 வரும். சரியா? சோ क्वेश्चनே வந்திருக்கு பாருங்க.
இவ்வளவுதான் லாஜிக். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? சோ ஃபர்ஸ்ட் இது 40 பைசான்னு இருக்குமா? இந்த பைசான்னு இருக்கு, ஆனா இங்க 2 ரூபாய்ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 ரூபாவை நான் ஃபர்ஸ்ட் என்னவா செய்யறேன்னா பைசாவா மாத்திக்கிறேன். சரியா? 2 rupees என்னவா செய்யறேன்? 200 பைசான்னு சொல்லலாமா? அதாவது எனக்கு 1 ரூபிக்கு எவ்வளவு பைசான்னு தெரியும்? 100 பைசான்னு தெரியும். அப்ப 2 rupeesக்கு 200 பைசாவா? அப்ப மொத்தமா என்கிட்ட இருக்குது 200 பைசா. அதுல 40 பைசான்றது எவ்வளவு சதவீதம்? பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? மொத்தம் 200 பைசா இருக்கு, அதுல 40 பைசா அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சேன். 2 டேபிள்ல 2 1s are 2, 2 2s are 4, ஒரு ஜீரோ. சோ 20% அப்படின்றது ஆன்சர். சரியா? அதாவது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. வாட் பர்சன்ட் இஸ் 15 பைசே ஆஃப் 2 rupees 70 பைஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் 2 ரூபாய் அப்படின்னும் போது 200 பைசாவாமா? அதாவது 2 rupees 70 பைசே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 ரூபாய் அப்படின்றது 200 பைசா. அது இல்லாம என்கிட்ட ஒரு 70 பைசா இருக்கு. மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 270 பைசா. கரெக்டா? 2 ரூபாய் 70 பைசான்றது என்ன? 270 பைசா. இதுல 15 பைசா அப்படின்றது எவ்வளவு சதவீதம்? சோ பர்சன்டேஜ் கேட்கறதுனால 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சேன். 3ஆம் வாய்ப்பால்ல இது 5 முறை, 3ஆம் வாய்ப்பால்ல இது 9 முறை. மேல 5ஐயும் 10ஐயும் பெருக்கினா 50. இத 9ஆல டிவைட் பண்ணும். சோ 50 9ஆல டிவைட் பண்றோம்னா 9 5 45, மீதி 5ஆமா? சோ ஆன்சர் எழுதும்போது மேல இருக்கிற 5 சைடுல எழுதுங்க, கீழ இருக்கிற 5 மேல எழுதுங்க. எதால டிவைட் பண்ணீங்களோ அதை கீழே எழுதுங்க. சோ 5/9% அப்படின்றது ஆன்சர். சரியா? சோ ஆப்ஷன் பி இந்த क्वेश्चनக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாடல்ல இன்னொரு क्वेश्चन. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்? இது பாருங்க, குரூப் 2A ல 2017ல கேட்ட क्वेश्चन. சரியா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. வாட் பர்சன்ட் ஆஃப் an hour is 36 செகண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். Find the number which is 15% less than 120 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 120ஐ விட 15% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 120க்கு 15% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 120க்கு 15% பர்சன்டேஜை எடுக்கணும்னா 100ஆல டிவைட் பண்ணோம். 100ஆல டிவைட் பண்ணிட்டேன். 0க்கு 0 அடிச்சேன். 5ஆம் வாய்ப்பால்ல இது 2 முறை, இது 3 முறை. 2 டேபிள்ல 2 1s are 2 6 are 18. சோ 6ஐயும் 3ஐயும் பெருக்கினா 18ன்னு வருமா? கரெக்டா? சோ இதுல என்ன தெரியுது? 120ஐ விட 15% குறைவான எண்ணை காண்க அப்படின்றாங்க. 120ஓட 15% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18. 18 கம்மியா இருக்கிற நம்பர் என்ன? 102. கரெக்டா? 102 ஆன்சர். ஆப்ஷன் பி. புரியும் நினைக்கிறேன். क्वेश्चनல 120ஐ விட 15% குறைவான எண். ஃபர்ஸ்ட் 120க்கு 5% என்னன்னு பாக்குறேன். அது 18. 120ல 18 கழிச்சா என்ன வரும்? 120ல 18 குறைச்சா என்ன வரும்? இத கேக்குறாங்க. 102 வரும். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட். If 30% of A, அதாவது A ஓட 30%,
ஏ அப்படியே வச்சுக்கிறோமா, இந்த இன்னும் தராங்கல்லப்பா இங்கிலீஷ்ல ஆஃப்னு, இந்த ஆஃபுக்கான மீனிங் என்னன்னா போட்மாஸ் ரூல் பிரகாரம் அந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். சரியா, 30% 30/100ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 60ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல ஏவோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, லைப்ரரியன்ல 2016ல கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில. சரியா, சோ இத என்ன செய்யலாம், ஓர் 30 30 2 30 60ன்னு எண்ணலாமா. சோ ஏ தான் எனக்கு வேணும், a/100 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குப்பா. எனக்கு ஏ வேணும்னா வகுத்தல்ல இருக்கிற 100 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 100 200 அப்படின்றது ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, சோ நெக்ஸ்ட் ஒன், what will be 60% of a number whose 300% is 120 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு எண்ணின் 300% 120 எண்ணில் அந்த எண்ணின் 60% என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. கொஸ்டின்ல 300% 120ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 60% என்னன்னு கேக்குறாங்க. சோ சதவீதத்துக்கு நேரா சதவீதம் எழுதிக்கிட்டேன், நம்பருக்கு நேரா நம்பர் எழுதிக்கிட்டேன். அந்த 120க்கு நேரா அதாவது 60%க்கு என்ன நம்பர் வரும், இதுதான் கேள்வி. சோ இத என்ன செய்யலாம்னா பாருங்க, இத சிம்பிளா யோசிங்க. இங்க 300% 120னா 60% என்னன்னா கண்டிப்பா மதிப்பு வந்து என்ன ஆகும், குறையுமா. சோ 300 என்ன பண்ணா 60 ஆகும், 5ஆல டிவைட் பண்ணா 60 ஆகுமா. பாருங்க, 300 5ஆல அடிச்சா 60 முறையா, அதே போல 120ஐயும் 5ஆல அடிக்கிறேன் அப்படின்னா 24 ஆன்சர். ஓகேவா, சோ 60% 24. இதை எப்படியும் சொல்லலாம், இல்லனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 120 × 60/300. சோ என்ன செஞ்சிருக்கேன், இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்லப்பா, இத பெருக்கி மேல எழுதிக்கிட்டேன். கொஸ்டின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிற நம்பரை கீழே எழுதியிருக்கேன். சரியா, சோ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 3 3 2 3 6 12ஐயும் 2ஐயும் பெருக்கினா 24 அப்படின்றது ஆன்சர். சோ இப்படியும் போடலாம், எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துங்க. சரியா, சோ நெக்ஸ்ட் ஒன், if p% of p is 36 then find p அப்படின்னு கொடுத்திருக்காங்க. p இன் p சதவீதமானது 36 எனில் p ஐ காண்க. சோ நான் என்ன செய்யறேன்னா p அப்படியே வச்சுக்கிறேன், இன்னும் கூட்டுறா மல்டிப்ளிகேஷன், ஆஃப்னு கொடுத்தா என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் செய்யணும். இந்த p பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களாமா, பர்சன்டேஜை எடுக்கணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் இஸ்ன்னு சொல்லிருக்காங்கல்ல, இந்த ஆனதுன்னு, இதுதான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 36ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இங்க இருந்து பியோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன்னா இந்த பியையும் பியையும் மல்டிப்ளை பண்ணா பி ஸ்கொயர் 36. இந்த 100 இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆகுமா. சோ 36 100 பெருக்குனா 3600. கரெக்டா, பி ஸ்கொயர் 3600 தான். பியோட மதிப்பு என்ன, √3600. ரைட்டா, 36க்கு ரூட் எடுத்தா 6, 2 0க்கு ரூட் எடுத்தா 1 0. சோ 60 ஆன்சர். சரியா, 36க்கு ரூட் எடுத்தா 6பா, 2 0 இருக்கு, 2 0க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1 0. சோ 60 ஆன்சர், ஆப்ஷன் பி. இதே क्वेश्चन எனக்கு p ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 × 100ன்னு வருது. சோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 36 6 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், 100 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சரியா, சோ இப்படி எடுத்தாலும் ஆன்சர் வரும். எல்லாத்துலயும் ஸ்கொயர் கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்ணீங்கன்னா p ஈக்குவல் டு 6 10 60. சரியா, சோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பி 60 தான் ஆன்சர். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, if 60% of 3/5 of a number is 36 அப்படின்னு கொடுக்குறாங்க. 60% 60/100 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுல
ஒரு எண்ணின் அந்த ஒரு எண் அப்படின்றது எனக்கு என்னன்னு தெரியாது. ஒரு எண்ணு வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். 3/5 மடங்கின், சோ 3/5 மடங்கோட சரியா 60% என்ன 36ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இத இன்னும் ஒரு நான் வேற வித மாதிரி சொல்றேன் பாருங்க. பாருங்க, ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பெருக்கல் 3/5 மடங்கு, சோ 3/5 எக்ஸ். சரியா, இந்த இடம் அதுவும் பெருக்கல், மடங்கின் அப்படின்னு குத்தினாலும் அதுவும் மல்டிபிளிகேஷனு. 60% 60/100ன்னு எடுத்துக்கிறேன், இதுக்கான மதிப்பு தான் 36ன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த எண்ணை காண்க, ஃபைண்ட் த நம்பர்ன்றது இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ். எக்ஸுக்கான வேல்யூ என்ன? ஒரு 0 அடிச்சிடலாம். வேற எதுவும் கேன்சல் ஆகாதா? பாருங்க, ஓர் 6 6 36, ஓர் 3 3, 2 3 6. சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு கீழே பாருங்க 5யும் 10யும் பெருக்குனா 50 ஆமா. இந்த 50 ஈக்குவல் டு அந்த சைடு போனா பெருக்கல் ஆகுமா? சோ வகுத்தல் இருக்கிற 50 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். அப்ப 2யும் 50யும் பெருக்கினா எக்ஸோட மதிப்பு என்ன? 100. சோ ஆப்ஷன் பி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 100. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், value of 28% of 450 plus 45% of 280. 28% 450. சோ 28%ன்றது 28/100. இல்லுன்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன், இன்னு இல்ல இல்லு இங்கிலீஷ்ல ஆஃப்னு சொல்லுவாங்க, அப்படி வந்தா மல்டிப்ளிகேஷன். 450 அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் 45% எப்படி எழுதலாம்? 45/100. ஆஃப்னு சொன்னனால மல்டிப்ளிகேஷன், அந்த இல்ல 280ன்னு வச்சுக்கிறாங்க. இத சொல்லிருக்காங்க பாருங்க, 45% 45/100ன்னு எடுத்துக்கிறேன், இல்லுன்றனால மல்டிப்ளிகேஷன் 280 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம், இங்கேயும் ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். வேற 5 டேபிள்ல 5 2s are 10, 5 9s are 45, 2 டேபிள்ல 2 1s are 2, 2 14s are 28. again 5 டேபிள்ல 5 2s are 10, 5 9s are 45, 2 டேபிள்ல 2 1s are 2 14s are. இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14 9 126 பிளஸ் 9 14 126 ஆட் பண்ணீங்கன்னா 252 252 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுவும் பாருங்க லேபரட்டரி அசிஸ்டன்ட்ல 2019ல கேட்ட क्वेश्चन. If 20% of pure acid is in 8 liters of a solution, how many liters of pure acid is in that solution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 8 லிட்டர் கரைசல்ல 20% தூய அமிலம் இருக்கு, அமிலத்தின் லிட்டர் அளவை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் 8 லிட்டருங்க, 8 லிட்டர்ல 20% தூய அமிலம் இருக்கு, பியூர் ஆசிட் இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த 20% என்ன? 20/100 பர்சன்டேஜ் எடுக்கணும், அதனால 100ஆல டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டேன். ரெண்டாவது வாய்ப்பால இது ஒரு முறை, இது 5 முறை. சோ ஆன்சர் எனக்கு 8/5ன்னு வருது. இத டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 5ஆல டிவைட் பண்றேன்னா 1 5 5, மீதி 3 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனா 6 முறை 30. சோ 1.6 அப்படின்றதுதான் இங்க என்னவா இருந்திருக்கும்? தூய அமிலமா இருந்திருக்கும், பியூர் ஆசிடா. ஏன்னா அவங்க சொன்னது 8 லிட்டர்ல 20% பியூர் ஆசிட். கரெக்டா? அப்ப அந்த 8 லிட்டர்ல 20% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1.6 வருது. அந்த 1.6 தான் பியூர் ஆசிட். சரியா? 1.6 லிட்டர்ஸ் ஆப்ஷன் சி ஆன்சரா இருந்திருக்கும். பாருங்க, 14 out of the 70 magazine
at the bookstore are comedy magazine? What percentage of the magazines at the bookstore are comedy magazines அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. மொத்தம் 70 பத்திரிக்கை, அதுல 14 பத்திரிக்கை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நகைச்சுவை பத்திரிகையா இருக்கு. சரியா? அப்படி இருந்தா அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, சதவீதம் வேணும். அதனால 100ஆல பெருக்கிக்கிறேன். ஓகேவா? ஓர் 14 14, 5 முறை 70, ஓர் 5 5, 25 100. சரியா? 25 100. சோ 20% அங்க நகைச்சுவை பத்திரிகைகளா இருந்திருக்கும். சரியா? காமெடி மேகசைனா இருந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் 12% of 250 liter is the same as dash percentage of 150 liter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 12% 12/100 சொல்லலாமா? 250 லிட்டர்னு கொடுக்குறாங்க, அத இன்டு 250 எடுத்துக்கிறேன். சோ இங்கிலீஷ்லயும் பாருங்க 12% 12/100 எடுத்துக்கிறேன். ஆஃப்னு கொடுத்தா பெருக்கல் 250 லிட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க தமிழ்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் தரலையே சார், இன்னும் தரல இல்லும் தரல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 250 லிட்டர் இன் அதுலயே வந்துருச்சு இல்ல. சோ அதனாலதான் பெருக்கல். இங்க 150 லிட்டர். சோ 150 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம்னு கேக்குறாங்க. சோ ஏன் நான் வந்து ஈக்குவல் போடுறேன், கொஸ்டின்ல சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால இது ரெண்டுமே ஈக்குவல்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வைய, எக்ஸ் பர்சன்டேஜுக்கு சமம்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த பர்சன்டேஜை எடுக்கணும்னா இதையும் 100ஆல வகுக்கணுமா? சோ அந்த இடத்துல எக்ஸுக்கான மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. சரியா? இங்கிலீஷ்லயும் பாருங்க இஸ் த சேம் as அப்படின்றது தான் இங்க ஈக்குவல். சரியா? சோ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கேயும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட் 5 டேபிள்ல 5 2s are 10, 5 5s are 25. அகைன் 2 டேபிள்ல 2 1s are 2 6 are. சோ 5 டேபிள்ல 5 2s are 10, 5 3s are 15. சரியா? வேற என்ன செய்யலாம்? 3 டேபிள்ல 3 1s are 3, 3 2s are 6. சோ இங்க நான் என்ன செய்யறேன்னா 2 into 5, இந்த 2 வகுத்தல் இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆகும், ஈக்குவல் டு எக்ஸ். சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20% தான் எக்ஸோட வேல்யூ. சரியா? சோ ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 20%. நெக்ஸ்ட் ஒன், a cricket team won 70 matches during a year and the last 28 matches and no results for 2 matches. Find the percentage of matches they won அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருஷத்துல 70 போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, 28 போட்டியில தோத்துருக்காங்க, 2 போட்டியில முடிவு ஏதும் இல்லை, அதாவது டை ஆயிருக்கு. சரியா? எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை காண்க. நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்களா 2 போட்டி. ஆமா. சரி ஓகேமா, மொத்தமா எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 ஜெயிச்சிருக்காங்க, 28 தோத்துருக்காங்க, 2 போட்டியில நோ ரிசல்ட்ஸ். அப்ப மொத்தமா சேர்த்தீங்கன்னா 100 போட்டி. கரெக்டா? மொத்தமா 100 போட்டி. அப்ப கீழே மொத்தமா 100 போட்டி வருது. இதுல அவங்க வெற்றி சதவீதம் கேக்குறாங்க. Find the percentage of the matches they won. மொத்த ஜெயிச்சது 70 போட்டி, இதுக்கான பர்சன்டேஜ் என்ன? இவ்வளவுதான் क्वेश्चन. கரெக்டா? மொத்தம் 100 மேட்ச் பா, அல்ல 70 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன? சோ 100க்கு 100 அடிச்சிடலாம். அப்ப 70% ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், பாருங்க. In a village 15% are children, 40% are women. There are 900 people in the village. What is the ratio of men, women, children? நான் என்ன செய்யறேன்னா மென் வேணும் எனக்கு,
மொத்தம் எவ்வளோ 15 40 ஆட் பண்ணா மொத்தம் எவ்வளவு மாங்க 55%. சோ உமனும் சில்ட்ரனும் சேர்ந்து 55% எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 45% யார் தான் இருப்பாங்க? மென்னு தான் இருப்பாங்க. சோ மென்னு 45%, மொத்தமா 100%. மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 900. சோ ரொம்ப சிம்பிள்ங்க. கேர்ள்ஸும் அதாவது உமனும் சில்ட்ரனும் சேர்ந்து 55% வராங்க. 100%ல 55% இவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னா மீதி இருக்கிற 45% மென்னு. சரியா? அப்போ 900ல 45% என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆண்கள் அந்த 900 பேர்ல எத்தனை பேருன்னு சொல்லிடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 405 பேர் அங்க ஆண்கள். சோ பெண்கள் வேணும். பெண்கள் எவ்வளவு சதவீதம்? 40%. சோ 40/100 இன்டு 900 அப்படின்னும் போது 2 0க்கு 2 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360 பேர் பெண்கள். சரிப்பா. குழந்தைகள் வேணும். சோ சில்ட்ரன் அப்படின்னும் போது 15% கொடுத்திருக்காங்க. மொத்தம் 900 பேரு. அதுல 15% என்ன? 2 0க்கு 2 0 கேன்சல். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 135 பேர். இத மூணையுமே கூட்டி பாருங்க, 900 பேர் வருவாங்க. சரியா? 405 360 135 ஆட் பண்ணீங்கன்னா 900 பீப்புள்ஸ் வருவாங்க. கொஸ்டின் என்ன? உமனு சாரி மென்னு உமன் சில்ட்ரனா? மென்னு உமனு சில்ட்ரனுக்கான ரேஷியோ. மென் 405 பேரு, உமனு 360, சில்ட்ரன் 135. மூணுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்னு பார்க்கணும். மூணுமே பொதுவா 5ஆம் வாய்ப்பால்ல வருமா? 5ஆம் வாய்ப்பால்ல இது எத்தனை முறை? 81 முறை. சரியா? 5ஆம் வாய்ப்பால்ல இது 7 5 35 2 5 10. அகைன் 5ஆம் வாய்ப்பால்ல 2 முறை 10 7 முறை 35. சோ அகைன் நான் 9ஆவது அதிகிறேன்னா 9 9 81 9 8 72 9 3 27. சோ 9:8:3 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 9:8:3 அப்படின்றது ஆன்சர். ஷார்ட்கட் இல்லையா சார் இதுக்கு? இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இங்க மக்கள் தொகை பொதுவா இருக்காங்களா? மக்கள் தொகை பொதுவா இருக்காங்கன்னா ஆண்கள் 45%, பெண்கள் 40%, சில்ட்ரன்ஸ் 15%. இத மட்டுமே ரேஷியோல எழுதி கரெக்டா எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த ரேஷியோல எழுதிட்டேன். இத மட்டுமே நான் கேன்சல் பண்றேன். 5ஆல டிவைட் பண்றேன்னு வைங்களேன். இது 9 முறை, இது 8 முறை, இது 3 முறை. சோ இப்படி பார்த்தாலே அந்த 9:8:3 அப்படின்ற ரேஷியோ வரும். ஓகேவா? சோ இது போட்டா கூட நீங்க போதும் மக்கள் தொகை பொதுவா இருக்கு அப்படின்னா. சரியா? சோ 9:8:3 ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட், a batsman scored 110 runs. இது 110 110 ரன், which included 3 boundaries and 8 sixes. What percentage of his total score did he make by running between the wickets? ஒரு கிரிக்கெட் வீரர் தான் அடித்த 110 ரன்ல 3 4 அடிக்கிறாரு. பவுண்டரி அப்படின்னா 3 4. சரியா? ஒரு 4 4 ரன் பவுண்டரி அப்படின்னா 8 6. அப்ப ஒரு 6க்கு 6 ரன். கரெக்டா? அடிக்கிறார்னா அவர் ஓடி எடுத்த ரன்களின் சதவீதத்தை காண்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ல எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாரு, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, இதுதான் கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன்னா அவர் ஃபர்ஸ்ட் 4 அடிச்சது எவ்வளோ? ஒரு 4க்கு 4 ரன்னா 3 4 12 ரன். 8 6 ஒரு 6க்கு 6 ரன்னா 8 6க்கு 48 ரன். சோ மொத்தமா இது சேர்த்தாலே 60 ரன்னு 6 4ல மட்டுமே அடிச்சிருக்காரு. அப்போ அவர் அச்ச 110 ரன்ல 60 ரன்னு 6 4ல வருதுன்னா மீதி 50 ரன் தான் அவர் ஓடி எடுத்திருப்பாரா? கரெக்டா? சோ
கொஸ்டின் அதான். அவர் ஓடி எடுத்த ரன்களின் சதவீதம். அவர் மொத்தமா வச்சது 110 ரன்னு. இதுல 50 ரன்னுன்றது எவ்வளவு சதவீதம்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 500ன்னு வருமாமா? இத 11ஆல டிவைட் பண்றேன். இத பெருக்குனா 500 11ஆல டிவைட் பண்றேன்னா 4 முறை 44 60 போது 5 முறை 55 மீதி 5. சரியா? அப்ப 45 5/11% அப்படின்றது ஆன்சர். 45 5/11%. ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். The price of a house is increased from rupees 15 lakhs to rupees 12 lakhs. Find the percentage of degrees அப்படின்றாங்க. ஒரு வீட்டோட விலை 5 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதத்தை காண்க. ஓகேவா? சோ இதுதான் கொஸ்டின். 5 லட்சம் ரூபாய் இதுல இருந்து 12 லட்சம் ரூபாய ஃபர்ஸ்ட் மேல கழிச்சிருங்க. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின்ல குறைந்த சதவீதம்னு கேட்டா, சரியா, குறைந்த சதவீதம்னு கேட்டா, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரீஸ் அப்படின்னு கேட்டா பெரிய நம்பரை கீழே போடுங்க. ஞாபகம் வச்சுங்க. குறைந்த அப்படின்னு சொன்னா பெரிய நம்பர், அதிகரித்த அப்படின்னு சொன்னா சின்ன நம்பர். ஓகேவா? இன்கிரீஸ் சொன்னா சின்ன நம்பரு, டிகிரீஸ் சொன்னா பெரிய நம்பர். இந்த கொஸ்டின்ல குறைந்த, கரெக்டா, குறைந்த சதவீதம், அப்போ பெரிய நம்பர் கீழே போடணும் இன்ட்டு 100%. மேல எந்த கொஸ்டினுமே நீங்க என்ன செய்யறீங்க? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிறீங்க. கீழே குறைந்தன்னு சொன்னா பெரிய நம்பரு, அதிகரித்தன்னு சொன்னா சின்ன நம்பரு இன்ட்டு 100%. சோ மேல 3 லட்சமா, கீழே 5 லட்சமா இன்ட்டு 100%. 5 ஜீரோக்கு 5 ஜீரோ அதிர்ஷ்டம். 3ஆம் வாய்ப்பால இது ஒரு முறை, இது 5 முறை. 5 டேபிள்ல 5 1s ஆறு, 5 20s ஆறு. சோ 20% அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன். When 60 is subtracted from 60% of a number to given 60, then the number is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு எண்ணின் 60% இருந்து ஒரு எண் x எடுத்துக்கிறப்பா, இதனுடைய 60%னா 60/100. பாருங்க, ஏதோ ஒரு எண் x எடுத்துக்கிறேன், அதன் 60%ன்றது 60/100. இதுல இருந்து 60 கழித்தால், சோ 60 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 60 வருது. 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. சோ x தான் எனக்கு வேணும். கரெக்டா? சோ 60x/100 ஈக்குவல் டு இந்த -60 ஈக்குவல் டு இந்த சைடு போனா +60. அப்ப 60 கூட்டினா 120. சரியா? சோ ஓர் 60 60, 2 முறை 120. அப்ப x ஈக்குவல் டு 100ஐயும் 2ஐயும் பெருக்கினா 200 ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 200. லாஜிக் புரியும் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஏதோ தெரிஞ்சா இந்த சம் போட்டுலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்க? ஒரு எண்ணின் 60% இருந்து, 60%ன்றது 60/100, அதுல இருந்து 60 கழிச்சா 60 கிடைக்கிறது. சோ இங்கிலீஷ்லயும் பாருங்க, when 60 is subtracted from 60% of a number to given 60. ஓகேவா? சோ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட். If the price of dal after 20% increase is rupees 96 per kg, find the original price of dal per kg அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்போட விலை 96 ரூபாய் அப்படின்னா அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன்னா, 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்போட விலை 96 ரூபாய். சோ நார்மலா 1 கிலோ உளுத்தம்பருப்போட விலை 100%. இங்க 20% ஏத்தும் போதுதான் 96 ரூபாய் வருது.
20% விலை உயர்வுக்கு பின் 96 ரூபாய். கரெக்டா? அப்ப 120% தான் 96 ரூபாய். கொஸ்டின்ல அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அசல் விலை அப்படின்றது 100%. இது எவ்வளவு? அசல்ன்றது எப்பவுமே 100%. ஓகேவா? சோ இதுல பாருங்க, இங்கேயும் நான் என்ன செய்யறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கொஸ்டின் மார்க்கு எதிரில் இருக்கிற நம்பர் கீழே வரும். மேல 96 இன்ட்டு 100. சரியா? 96 இன்ட்டு 100. ஒரு 0 அடிச்சிட்டேன். 12ஆம் வாய்ப்பால இது ஒரு முறை, 12ஆம் வாய்ப்பால இது 8 முறை. சோ 8ஐயும் 10ஐயும் பெருக்குனா 80 ஆன்சர். சோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்.